தனியார் மருத்துவமனையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அறையில் சிறை வைக்கப்பட்ட இளம் மருத்துவர் இவர்தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நலம் என்கிற பெயரில் தனியார் பல் மருத்துவமனை ஒன்று இயங்கி வந்தது. இதனை 38 வயதான பல் மருத்துவர் அன்புச்செல்வன் என்பவர் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நலம் பல் மருத்துவமனைக்கு ஓசூரைச் சேர்ந்த 25 வயதான பல் மருத்துவர் கிருத்திகா என்பவர் அங்கு வேலைக்கு சேர்ந்துள்ளார். வழக்கம் போல வேலைக்கு சென்ற கிருத்திகா இரவாகியும் வீடு திரும்பாததால் கிருத்திகாவின் தாயார் அவரது செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது கிருத்திகாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் பதறிப்போன கிருத்திகாவின் தாயார் மகள் வேலை பார்க்கும் நலம் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது கிருத்திகா அங்கு தாக்கப்பட்டு ஒரு அறையில் சிறை வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. உடனே மகளை மீட்ட தாயார் அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். பின்னர் நடந்தது குறித்து நகர போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் கிருத்திகாவிடம் நேரில் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. மருத்துவர் அன்புச்செல்வனுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் புதிதாக பணியில் சேர்ந்த கிருத்திகாவிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தனக்கு விருப்பமில்லை என கிருத்திகாவும் அன்புச்செல்வனிடம் பல முறை கூறியதாக சொல்லப்படுகிறது. அன்புச்செல்வன் தனக்கு தொல்லை கொடுப்பதை வீட்டில் கூறினால் எங்கு தன்னை வேலைக்கே அனுப்பாமல் இருந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கிருத்திகா இதனை வெளியே சொல்லாமல் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதியன்று மாலையில் மருத்துவமனையில் பணியில் இருந்த கிருத்திகாவிடம் தன்னை ஏன் பிடிக்கவில்லை என அன்புச்செல்வன் வாக்குவாதம் செய்ததோடு அங்கிருந்த மருத்துவ உபகரணங்களை வைத்து கொடூரமாக தாக்கியும் காலால் எட்டி உதைத்து சித்திரவதை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த ஊழியர்கள் தடுக்க முயன்றும் அன்புச்செல்வன் விடாமல் தொடர்ந்து கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கிருத்திகா அணிந்திருந்த நகைகளை பறித்து கொண்டு அவரின் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த ஊழியர்கள் யாரும் கிருத்திகாவிற்கு போன் கொடுக்க கூடாது என அன்புச்செல்வன் மிரட்டி சிறை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இரவோடு இரவாக தலைமறைவான அன்புச்செல்வனை மறுநாள் காலையில் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் ரமேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.